நாங்கள் ஒரு வேளை உணவு அளித்தாலும் கைநீட்டி பேசுறாங்க இவன். உழைச்சுதான் சாப்பிடுவோம். கைநீட்டி சின்ன மரம் கட்டி சாப்பிடுவோம். ஐயோ அப்ப யார் வந்து சொல்லுவாங்க உங்களை சொல்ல மாட்டாங்க.
பையா கீழே போனீங்க என் மகனை கல்லாலே அடிபட்டு செத்துருவீங்க. மொத்த பேர் கம்ம காணல இருக்கிறாங்க. போச்சு மாட்டா தனி மாட்டா ஆளு எல்லாரும் இறங்குற போது உன்னை எண்ணத்துடைய நாய் வந்தவங்க வச்சுருவாங்க. சொல்ல மாட்டானா அவன் போலியா தம்பி மேல அவனை போய் என்ன சொல்றது? சரி கொஞ்சம் அமைதியா சரி
யார வை ஆனா இங்க அவர் என்ன கேட்காரு அம்மா நீங்க எல்லாம் பேசினா அதை தேடி அடிச்சுட்ட மாதிரி பார்க்க கொஞ்சம் அமைதியா இருக்குமா சரி Selling. கொஞ்சம் அமைதியாருமா நான் என்ன சொல்லுன்னா எந்த திருடன் நான் தான் திருடன் ஒத்துக்கிறேன் அந்த மாதிரி நம்ம பாப்பா கை பிடிச்சி ஸ்திதி இல்லைன்றா எதுக்கு அவனை பார்த்து ஆட்சி நடப்பான நம்ம வீட்டுக்கு போய் கூப்பிட்டு கேளு எவன் கையை பிடிச்சிட்டான்னு சொல்ல போது தக்காளி சாப்பிட போவாச்சு இப்படி எல்லாம் நடக்குது பாவி மன்னித்து விடுங்கள் உங்களுடைய வார்த்தை கேட்காமல் நான் நந்தவனம் சென்றேன். நந்தவனத்தில் ஆடிப்பாடு விட்டு அங்கு ஒரு குளக்கரை இருந்தது. அந்த குளத்தில் இறங்கி நான் குளிக்கும் போது இந்த பாவிக்கு இரு விழிகளுமே போகும்போது வாய் மூடிக்கிட்டே உங்க குடும்பத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க கொண்டு வச்சிருக்கீங்க என்ன உங்களுக்கு பிள்ளை பிடிக்கிறாங்க மாணவர்களை சட்டாச்சு ஐயோ சரி அந்த குளக்கரையில் ஒரு முனிவர் இருந்தார், சிவபக்தரா. அவர் கோபப்பட்டு இந்த குளத்தை அசுத்தம் செய்ததால் குடிக்க இரு விழிகளுமே தெரியக்கூடாது என்று சாபத்தை கொடுத்து இந்த பாவினான் கேட்காதமா கதைக்கு வந்துட்டாங்க மருமா கொஞ்சம் அமைதியா இருமா. இந்த பாவினான் கத்தினேன் கதறினேன் காலை பிடித்து கெத்தி கேட்டு அதுக்கு விமோசனம் உரைத்தார். என்ன தெரியுமா? 12 வருடத்திற்கு ஒரு முறை பாரிஜாத மலர் மலருமா. அது எங்க தெரியுமா? அம்மன் தெய்வீக கலசத்தில் இருக்குமா. அந்த மலரை கொண்டு வந்து பிசைந்து இவருடைய கண்ணில் விட்டால் இந்த பாவிக்கு கண் பார்வை தெரியுமா. அந்த மலரை கொண்டு வருவர் யாராக இருக்கு தெரியுமா? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், சத்தியத்தை காத்த உத்தமனாக இருக்க வேண்டும்.
அப்பேற்பட்டவன் தான் சென்று அந்த மலரை கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு உரைத்தார். ஏதோ குழந்தை கண்ணு வந்தா பரவாயில்ல 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலருமா பாரிஜாத மலர். அது மலர்ந்தவுடன் அம்மனின் தெய்வீக கலசத்திலே வந்து விடும். அதை கொண்டு வந்து பிசைந்து அந்த சாரை விட்டா கண்ணுக்கு தெரியும். அதை யாரால எடுக்க முடியும்னா உத்தமனாரோ சத்தியவனாரோ எந்த பெண்ணை பார்த்தாலும் தங்கையாகவும் தாயாகவும் நினைக்க வேண்டும். நீயா பையா உலகம் பிறந்துக்கு அப்படியே உள்ள புண்டா இட்லி இல்லடா பாரிஜாத மாதிரி கை வச்சு நல்லவனா அந்த தம்பி கை வைக்கிறோம் ஒண்ணுமே தாய் கை வைக்கிறது. அப்படி மற்றவர் உத்தமன் எங்க இருக்கிறார்? அந்த மலை ஐயோ அவன் அந்த பாரிஜாத மலரை இவன் கொண்டான். இன்னும் பால் மனம் கூட மாறடா உனக்கு தம்பி சின்ன பையா எவ்வளவு நல்லவரு ஒரு பொண்ணை பார்த்தா கூட கையெழுத்து கும்பிட்டு வந்துருவேன். அம்மா ஒத்தம்மா அதுவும் ஒரே தாய்க்கு பிறந்தவன் நானு. கை ஒரு தாய்க்கு கால் ஒரு தாய்க்கு ஒரே அப்பனுக்கு பிறந்தவன்டா. தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், சத்தியம் தவறாத உத்தமனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் சென்று 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்க வேண்டிய பாரிஜாத மலர் அம்மன் கலசத்திலே தானாக வந்து விடும். அந்த மலரை கொண்டு வந்து பிரதிநிதி மலர் கண்ணிலே விட்டால் கண்பால் தெரிந்து உரைத்தார்கள். நீ தாய்க்கு தலைமகனா? அந்த பாரிஜாத மலர் உன்னால் கொண்டு வர முடியுமா? ஐயா அவன் சொல்றது ஒரு வகையில நல்ல முடிவுதான். நான் தப்பே பண்ணலன்னு இவன் தான் சொல்றான். உன் நன்னால நீயே பாத்துக்கிற நம்ம போய் கையை பிடிச்சிருக்கேன். நானும் பாத்துட்டேன். நீ சத்திய உத்துமி பாத்துதான் அவன் போய் கைய வச்சானா இவன் கட்டவனா இருந்தா அங்கேயே செத்துருவான். நல்லவனா இருந்தா திரும்ப செத்துருவான்டா. அவன் செத்துருவான் சொல்றேன். பாப்பால கூட்டி கொடுத்து போயிட்டா செத்துருவான்டா. நீ போக வேண்டாம். அங்க சென்றால் சத்தியமா நீ செத்துதான் முழுவேன். அங்க நீ போதால நீ போ. அண்ணா இந்த வார்த்தைகளா எந்த ஒரு தவறுமே செய்யாது என் மீது வீண் பழி சுமத்தி இப்படி சாட்டு கொண்டு வேட்டையாடி எவ்வளவு அவமானப்படுத்திவிட்டு ஆகினால் ஒரு முறை வாய்ப்பளிங்கள். ஆகினால் சென்று அந்த பார்க்கிற மகளை நான் கொண்டு வருகிறேன் அண்ணா. ஐயோ பாவம், நேரமும் காலமும் கிட்டிக்கிச்சு. சாவ விதி முடிஞ்சு போச்சு. சாவ துடிக்கிறான். சரி ஏன் வாசிக்கிற பண்ண என்னுடைய மகனுக்கு பார்வை வர வேண்டும். பார்வை மலர் கொண்டு வா. ஆனால் நான் பார்க்கிற மகளை சென்று கொண்டு வருகிறேன். நான் சென்று வரும் வரையிலும் தங்கச்சிக்கு நான் பாத்துக்கிறேன். பயமா இருக்கு. ஊருக்கே ஒரு காவல் தெய்வம், ஊருக்கே காவல் தெய்வம் இருந்தா தம்பி இப்ப கூட இவரை கூட்டுமாங்க. எல்லாம் தொட பெருசு மழுகு சோடிச்சு சூத்தல சொல்லிட்டு நம்ம ஊர் எல்லையில நிப்பாட்டி பாருங்க. நம்ம ஊருக்கு எந்த ஒரு யாவலுமே வராது. மொத்த யாவல இவன் மேலே அந்த மாலை எடுத்துவா. அந்த மாலை போறான். அந்த ஜாட்டியேடு அப்படியே ரைட் ஓடி பேக் ஓடி அப்படியே மாதிரி ரைட் ஓடி அப்படியே ரைட் ஓடி நீ காண்டாம இருக்க தெய்வம் மூஞ்ச போடுறாங்க. பொண்ணு உடம்பெல்லாம் புண்ணுதான் ஒரு யாருக்கு விட்டுனா ஒண்ணு கொண்டு வர முடியும். உன்னுடைய தங்கிக்கு எந்த ஒரு இன்னலம் நேராத நான் பார்த்துக்குவோம். இதுவே சத்தியம் போதுமா? உன் தங்கிக்கு எந்த ஒரு ஆபத்தை வராது. சேர்த்து மாயோட புறப்பட்டு போ. ஆகட்டும்.
நீ செத்துடுடா ராஜா வீட்டுக்கு ஒரே பிள்ளையாட்டுக்குது தங்கச்சி காரியாத்துண்டா நீ செத்துடுடா சொன்ன சொல்றா செத்துடுடா